அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் சென்ட்ரல் ஸ்டடீஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். நம்ம யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், மராத்தாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். மராத்தியர்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது விஜயநகர பேரரசு என்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். விஜயநகருக்கு அடுத்தது பாமினி என்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க இருக்கிறோம். விஜயநகரை பொறுத்த வரைக்கும் இலக்கிய சான்றுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு என்ற வம்சங்கள் காணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பர்டிகுலர் இடத்துல, அதாவது விஜயநகர பேரரசுடைய ஆட்சி முறைகளில் இதெல்லாம் காணப்படும். இது இல்லாமல் இதோட இலக்கிய சான்றுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஆமுக்த மால்யதா. ஆமுக்த மால்யதா என்ற புத்தகம் கிருஷ்ணதேவராயரால் இயற்றப்பட்டது. இது ஒரு தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். உஷா பரிணயம் என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட புத்தகம். ஜாம்பவதி கல்யாணம் என்ற ஒரு நாடக நூல், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இதனை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசராக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணதேவராயர். அவர் எழுதிய 3 புத்தகங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து குமார கம்பனாவுடைய மனைவி கங்காதேவி. கங்காதேவி மதுரா விஜயம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கார். மனுசரித்திரம் மற்றும் ஹரிகதாசரம் ஆகிய புத்தகங்களை அல்லசானி பெத்தன்னா எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சாளுவ பூதயம் என்ற புத்தகம் ராஜநாத திண்டிமா என்பவரால் எழுதப்பட்டது. ராய வாசகமு என்பது விஸ்வநாத நயானி என்பவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக வெளிநாட்டு பயணிகள். வெளிநாட்டு பயணிகள் என்பது மிக குறிப்பாக விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இபன் பத்தூதா, அப்துல் ரசாக், நிக்கிடின், நூனிஸ், டொமிங்கோ பேயஸ், நிக்கோலோ டி கொண்டி போன்ற வெளிநாட்டு பயணிகள் இந்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்க. இபின் பத்தூதா மொராக்கோ நாட்டை சார்ந்தவர். 1ஆம் ஹரிஹரர் காலத்தில் இங்கு வந்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது தகவல். குறிப்பாக விஜயநகர பேரரசுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அப்துல் ரசாக் பாரசீக நாட்டை சார்ந்தவர். 1ஆம் மற்றும் 2ஆம் தேவராயர் காலத்தில் வந்ததாக குறிப்புகள் சொல்லுது. இது அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்தும் நம்ம ஒரு சிலது எடுத்திருக்கோம். ஸ்கூல் புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய இதில் இருந்தும் நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நிக்கிடின் ரஷ்யாவை சார்ந்தவர். 1ஆம் தேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசுக்கு வந்தாங்க. நூனிஸ் என்பவர் போர்ச்சுகீசியர். கிருஷ்ணதேவராயர் மற்றும் அச்சுத தேவராயர் ஆகிய காலகட்டத்தில் இவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்தது டொமிங்கோ பேயஸ் போர்ச்சுகீசியர். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இவர் விஜயநகர பேரரசுக்கு வருகை தந்தார். நிக்கோலோ டி கொண்டி இத்தாலி நாட்டை சார்ந்தவர். 2ஆம் தேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசுக்கு வருகை தந்தார். இப்போ இது எல்லாமே வெளிநாட்டு பயணிகள். இந்த அடிப்படையில் கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர், 1ஆம் தேவராயர், 2ஆம் தேவராயர், அதுக்கப்புறம் 1ஆம் ஹரிஹரர் இந்த காலகட்டங்களில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயநகர் என்ற ஒரு நகரை நிர்மாணிப்பதில், அது குறித்த வரலாற்றை எழுதும்போது ஹம்பி என்ற ஒரு நகரம் தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. ஹம்பி என்ற சிதிலமடைந்த இடத்தில் கிடைக்கும் ஆதாரங்கள் விஜயநகர ஆட்சியை பற்றிய தகவல்களை சொல்கிறது. ஸ்ரீரங்கம் செப்பேடுகள் என்பது 2ஆம் தேவராயர் காலத்தை சார்ந்தது. இதுவும் ஒரு சில தகவல்களை கொடுக்கிறது. விஜயநகர பேரரசு சாளுக்கியர்களின் அரசு சின்னமான வராகர் சின்னத்தை ஏற்றுக்கொண்டது என்று தகவல் சொல்லப்படுது. விஜயநகர பேரரசு சாளுக்கியர்களின் அரசு சின்னமான வராகர் சின்னத்தை ஏற்றுக்கொண்டது, ராயல் இன்சைனியா என்று சொல்லுவார்கள். விஜயநகரத்துடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் விஜயநகரம் 1336 1672 இடைப்பட்ட பகுதியை சார்ந்ததாக இருக்கிறது. 1336 ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை உருவாக்கினார்கள். ஹரிஹரர், புக்கர் ஆகியோர் படைத்தளபதிகளாக தான் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3ஆம் வீரபல்லாளனிடம் வேலை செஞ்சாங்க. பின்னாட்களில் டெல்லி சுல்தான் இந்த அரசரிடம் வேலை செய்திருக்கிறார்கள் என்பது பார்க்க முடிகிறது. இவர்கள் படைத்தளபதிகளாக பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் வீரபல்லாளன் ஒரு ஹொய்சல அரசன் என்பது குறிப்பிடத்தக்கது.
விஜயநகரின் தலைநகரமாக இருந்த அந்த நகரத்தின் பெயர் விஜயநகரம், வெற்றி நகரம் என்று பொருள்படக்கூடியது. இதன் வேறொரு பெயர் ஹம்பி. விஜயநகரத்தின் தற்போது பெயர் ஹம்பி. இது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லக்கூடிய யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. 1986 அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. துங்கபத்ராவின் தெற்கு கரையில் இது அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுத் பேங்க் ஆஃப் துங்கபத்ரா, துங்கபத்ராவின் தெற்கு கரையில் அமைந்திருந்தது என்பது பார்க்க முடிகிறது. இந்த விஜயநகர பேரரசு அமைவதற்கு ஆதரவாளராக இருந்த துறவி வித்யாரண்யர் என்று அழைக்கப்படுகிறார். வித்யாரண்யருக்கு மற்றொரு பெயர் மகாதேவ் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சிருங்கேரி மடத்தை அமைத்து அங்கு தனது ஆன்மீக பணிகளை மேற்கொண்டிருந்தார். துறவி வித்யாரண்யரின் சகோதரர் சயானா வேதங்களுக்கு உரை எழுதினார் என்ற தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்படுகிறது. இதெல்லாம் விஜயநகரத்துடைய கட்டமைப்புகளை குறித்து சொல்லக்கூடியது. துறவி வித்யாரண்யர் தான் ஹரிஹரர் மற்றும் புக்கரை இஸ்லாம் சமயத்திலிருந்து மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வந்தார் என்று நம்பப்படுகிறது. இவர் விஜயநகர பேரரசு உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்தார் என்று ஒரு சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் ஒரு சில டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயநகர பேரரசு உருவாகி 60 ஆண்டுகள் கழித்து தான் இவர் வாழ்ந்தார், 14ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தான் இவர் வாழ்ந்தார் என்று சொல்லக்கூடக்கூடியவர்களும் இருக்க முடிகிறது. விஜயநகரத்தின் வம்சங்கள் மொத்தம் 4: சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவீடு வம்சம் என்று 4 இருக்கிறது. சங்கமம், சாளுவம், துளுவம், அரவீடு. இவங்களோட ஆண்டுகளாக 1336 1485, 1485 1505, 1505 1570, 1570 1646 ஆகிய காலகட்டங்களை சார்ந்தவர்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வலிமை குறைந்து 1672 வரைக்கும் அவங்களுடைய வம்சம் ஆட்சியில் இருந்தது என்று சொல்கிறார்கள். சங்கம வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹரர், சாளுவ வம்சத்தை நிறுவியவர் சாளுவ நரசிம்மர், துளுவ வம்சத்தை நிறுவியவர் நரசா நாயக்கர், அரவீடு வம்சத்தை நிறுவியவர் திருமலை தேவராயர் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக விஜயநகர பேரரசுடைய ஆட்சியாளர்கள் குறித்து பார்க்கலாம். இது ஒரு சம்மரி தான், ஸ்கூல் புக்கில் கொடுத்ததை வச்சு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹரிஹரர் 1336 56 வரைக்கும் ஆட்சி செய்தார். ஹரிஹரருக்கு அடுத்தது புக்கருக்கு அடுத்தது குமார கம்பனர், அப்புறம் 1ஆம் தேவராயர், 2ஆம் தேவராயர், சாளுவ நரசிம்மர், நரசா நாயக்கர், கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர் கிருஷ்ணதேவராயரின் சகோதரர், திருமலை தேவராயர், ஸ்ரீரங்கர், 2ஆம் வெங்கடா, 2ஆம் ஸ்ரீரங்கர் ஆகியோர்கள் காணப்பட்டார்கள். 2ஆம் ஸ்ரீரங்கர் தான் கடைசி அரசன், ஹரிஹரர் முதல் அரசன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது விஜயநகரத்தை பற்றிய அடிப்படை தகவல். 1ஆம் ஹரிஹரர் மைசூர் மற்றும் மதுரையை கைப்பற்றினார் மற்றும் ஹொய்சல அரசு முழுவதையும் கைப்பற்றி விஜயநகர பேரரசை நிறுவுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஹொய்சல அரசை முழுவதும் கைப்பற்றிய ஆண்டு 1346. நெக்ஸ்ட் 1ஆம் புக்கர் என்பது 1356 காலத்தில் ஆட்சிக்கு வந்தார். இவர் விஜயநகரின் மேதாளிக்கத்தை விரிவடை செய்தார். தெற்கு துங்கபத்ராலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் சமகாலத்தவர், இவருடைய சமகாலத்தவராக தொண்டை மண்டலத்தை சார்ந்த சம்புவராயர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் சமகாலத்தவராக தொண்டை மண்டலத்தை சார்ந்த சம்புவராயர் இருந்தார். 1ஆம் புக்கர் காலத்தை சார்ந்தவர். புக்கருக்கு அடுத்து குமாரகம்பனா. குமாரகம்பனா மதுரை சுல்தானியத்தை தோற்கடித்து அங்கு விஜயநகர ஆட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணார். 1500 வாக்கில் மதுரை முழுவதும் விஜயநகர பேரரசில் இணைக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார்கள். குமாரகம்பர் மதுரையின் மீது படையெடுப்பை விளக்கும் புத்தகமாக மதுரா விஜயம் அமைந்திருந்தது எனவும், மதுரா விஜயத்தை எழுதியவர் குமாரகம்பரின் மனைவி கங்காதேவி எனவும் குறிப்புகள் உள்ளன. கங்காதேவி என்பவர் மதுரா விஜயம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மதுரா விஜயம் என்ற புத்தகம் குமாரகம்பரின் மதுரை படையெடுப்பை பற்றி தகவல்கள் வழங்குகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை அடுத்தது பார்த்திங்கன்னா 1ஆம் தேவராயர் ஆட்சிக்கு வரார். 1ஆம் தேவராயர் பார்த்திங்கன்னா ஒரிசாவின் கஜபதி ஆட்சியாளர்களை தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கஜபதி ஆட்சியாளர்கள் என்பது ஒரிசா பகுதியை சார்ந்தவர்கள். அவங்க கூட கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு 1ஆம் தேவராயர் கஜபதி ஆட்சியாளர்களை தோற்கடித்து அங்கு விஜயநகர பேரரசுடைய வல்லமையை நிறுவுகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. 2ஆம் தேவராயர் என்பவர்
சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராக உள்ளார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ ஏன்னா முதல் வம்சமே சங்கம வம்சம். சங்கமம், சாளுவம், துளுவம், அரவீடு என்று வம்சங்களை சொல்கிறாங்க. இதில் சங்கம வம்சத்தின் சிறந்த அரசராக இரண்டாம் தேவராயர் அறியப்படுகிறார். ஒரிசாவின் கஜபதி ஆட்சியாளர்களை தோற்கடித்ததனால் இவர் கஜபேட்டக்காரர் என்ற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டார். கஜபேட்டரக அப்படின்னும் சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் கஜபேட்டக்காரர் என்றும் சொல்லுவாங்க. கஜபதி அரசர்களை தோற்கடித்ததனால் இரண்டாம் தேவராயர் இந்த பட்டத்தை சூட்டி கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் தேவராயர் தனது குதிரை படைகளில் இஸ்லாமிய வீரர்களையும் சேர்த்து கொண்டார் என்பதும், ரெய்ச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய இடைதுறை நாடு தோவா பகுதியில் தனது ஆதிக்கத்தை நிறுவும் போக்கில் இரண்டாம் தேவராயர் முக்கிய படையெடுப்புகளை மேற்கொண்டார் எனவும் குறிப்புகள் உள்ளது. ரெய்ச்சூர் தோவா பகுதியில் பாமனி விஜயநகர அரசுகளுக்கிடையே முரண்பாடுகள் தோன்றியது இவர் காலத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கம் செப்பேடுகள் இரண்டாம் தேவராயரின் கொடைகளை பற்றி குறிப்பிடக்கூடியது என்பதும், இலங்கை அரசிடமிருந்து இரண்டாம் தேவராயர் கப்பம் பெற்றார் எனவும் சில குறிப்புகள் சொல்கிறது என்பது இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகிறது. இதற்கடுத்ததாக அப்துல் ரசாக் என்ற பயணி இரண்டாம் தேவராயருடைய அவைக்கு வருகை தந்தார் என்பதும், அப்துல் ரசாக் கொச்சின் அரசர் சாமரின் அவைக்கும் வருகை தந்தார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, சாமரின் என்பவர் இரண்டாம் தேவராயரின் சமகாலத்தவராக இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்துல் ரசாக் 2 இடத்துக்கும் வந்திருக்காரு. அப்துல் ரசாக் என்ற பாரசீக பயணி இரண்டாம் தேவராயர் காலத்தில் விஜயநகர அரசுக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து நிகழ்வுகள். இரண்டாம் தேவராயருடைய மறைவுக்கு பிறகு வாரிசுரிமை போர்கள் வந்துச்சு. 1460க்கும் 65க்கும் இடையில் கஜபதி ஆட்சியாளர்கள் மீண்டும் விஜயநகரை தாக்கினார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ குறுநில அரசர்களாக இருந்தவர்கள் தங்களது விடுதலையை அறிவித்துக் கொண்டனர். திருமலை தேவர் என்ற தஞ்சாவூரை சார்ந்தவரும், கோனேரி தேவர் என்ற திருச்சியை சார்ந்தவர்களும் தங்களது விடுதலையை அறிவித்துக் கொண்டார்கள் என்பது இந்த சூழல் மூலம் உறுதியாகிறது. சாளுவ நரசிம்மர் என்பவர் மிகுந்த அதிகாரம் வாய்ந்த ஒரு படைத்தளபதியாக இருந்தார். இவர் சங்கம அரசர் இரண்டாம் விருபாக்ஷராயரை இந்த இரண்டாம் விருபாக்ஷராயர் கொலை செய்துவிட்டு அவர் தனது ஆட்சியை நிறுவுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், சங்கம அரசர் இரண்டாம் விருபாக்ஷராயரை கொன்று அந்த இடத்திற்கு ஆட்சிக்கு வந்தவர் சாளும நரசிம்மர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாளும நரசிம்மர் அரசராக பதவியேற்ற ஆண்டு 1485. இதற்கு பிறகு 1491 நரசாநாயக் என்பவரை நரசாநாயக் என்பவர் சாளுவ நரசிம்மரை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். அப்போ ஆர்டர் கரெக்டாக புரியுது பாருங்க. இரண்டாம் விருபாக்ஷரை கொன்று ஆட்சிக்கு வந்தவர் சாளும நரசிம்மர். சாளுவ நரசிம்மரை கொண்டு ஆட்சிக்கு வந்தவர் நரசாநாயக் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தான் துளு வம்சத்தை தோற்றுவித்தார் என்று 7வது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நரசாநாயக் துளு வம்சத்தை தோற்றுவித்தார்னு 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1505 நரசாநாயக்கின் மகனான வீர நரசிம்மன் துளுவ ஆட்சியை நிறுவினார் என்று 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நிகழ்வுகள். துளு வம்சத்தை தோற்றுவித்தார் நரசாநாயக்கா அல்லது அவருடைய மகன் வீர நரசிம்மனா அப்படிங்கிறது புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தகவலில் கான்ஃப்ளிக்ட் இருக்குது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதற்கடுத்து கிருஷ்ணதேவராயர் குறித்து பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம், அவர் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் 1509 தொடங்கி 1529களுக்கு இடைப்பட்டதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில்தான் இந்த விஜயநகருடைய பேரரசு அடுத்த நிலைமைக்கு சென்றது அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சது. ஸோ 1509 ஆரம்பித்து 1529 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. துளு வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராக அறியப்படுகிறார். இவர் ஆட்சி காலத்தில் திவானி போர் நடைபெற்றது. இந்த திவானி போரில் முஸ்லிம் படைகளை தோற்கடித்தார் கிருஷ்ணதேவராயர். துளு வம்சத்தின் சிறந்த அரசர் மட்டும் கிடையாது,
விஜயநகர அரசின் சிறந்த அரசராகவும் இவர் அறியப்படுகிறார். பீஜப்பூர் சுல்தான் இஸ்மாயில் அடில் ஷாவை தோற்கடித்து இவர் பீஜப்பூர் பகுதிகளை கைப்பற்றினார் 1520களில். அதற்கடுத்தது ரெய்ச்சூர் தோவா பகுதியும் கைப்பற்றுகிறார். ஒரிசாவை சார்ந்த கஜபதி அரசர் பிரதாப ருத்ரதேவரை தோற்கடித்து அவரின் மகளை மணந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1510 சிவசமுத்திரம் பகுதியும் 1512 ஒரிசா வாலங்கல் பகுதியும் கைப்பற்றினார். அது மட்டுமல் பாமினி சுல்தான் முகமது ஷாவை சிறையிலிருந்து விடுவித்தார் எனவும் இவரை பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது. போர்ச்சுகீசிய பீரங்கி படைகளின் உதவியை பெற்றிருக்கிறார் என்பதும் வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர்களுடன் நட்புறவை மேற்கொண்டார் என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இவருடைய அரசு கிருஷ்ணா நதியிலிருந்து காவிரி நதி வரையும் அரபிக்கடலிலிருந்து வங்காள விரிகுடா வரைக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஆகியிருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கிருஷ்ணதேவராயன் அவையில் அஷ்டதிகஜங்கள் என்று 8 மிக முக்கிய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் அல்லசானி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலி ராமா, பட்டுமூர்த்தி, புனவீர பத்ரா, துர்ஜதி, மல்லண்ணா, பனாஜி சூரண்ணா ஆகிய 8 அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 8 அறிஞர்களோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக தெனாலிராமன் போன்ற நபர்கள் என்னென்ன புத்தகங்கள் எழுதினாங்கிறத பின்னாடி நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். அஷ்டதிகஜங்களோட பெயர்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்தது. கிருஷ்ணதேவராயர் எழுதிய அமுக்த மால்யதா என்பது ஒரு தெலுங்கு மொழி படைப்பு. இந்த தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் கோதை தேவி மற்றும் ரங்கநாதரை பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. கோதை தேவி என்பவர் வேறு யாரும் இல்லை, ஆண்டாள். ஆண்டாள் அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு புத்தகமாக அமுக்த மால்யதம் இருக்கிறது. இதில் சூடி கொடுத்த சுடர்குடி என்று அவர் அழைக்கப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல்லசானி பெத்தண்ணா ஆந்திர கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறார். ஆந்திர கவிதா பிதாமகா என்று அழைக்கப்படுகிறார். மனுசரித்திரம், ஹரிஹதாசரம் என்ற பெயர்களை பெற்றவராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் என்ற புத்தகங்களை எழுதியவராக இருக்கிறார் அல்லசானி பெத்தண்ணா. அதே வேளையில் கிருஷ்ணதேவராயர் ஆந்திர போஜர் என்றும் அழைக்கப்பட்டார். காரணம் அவருடைய இலக்கிய பங்களிப்பு என்பது விரிவானது, மேன்மையானது என்று குறிப்பிடப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் கட்டிடக்கலை ஆதரவாளராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீர்ப்பாசன குளங்கள், நீர்த்தேகங்கள் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு மிகுந்த முக்கியத்துவமான செயல்பாடுகளை செய்கிறார் அப்படிங்கிறதும், சிறந்த கடற்படையை உருவாக்கினார் கிருஷ்ணதேவராயர். போர்ச்சுகீசியர்களுடன் வணிக உறவை மேற்கொண்டார் எனவும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சைவ வைணவ கோவில்களுக்கு தானம் அளித்திருக்கிறார். அவர் தானமளித்த கோவில் ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் மொத்தம் 3. இவை ஹம்பியில் கட்டப்பட்டது. விட்லசாமி கோவில், கிருஷ்ணசாமி கோவில், ஹசரா ராமசாமி கோவில் ஆகிய 3 கோவில்கள் கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில் கட்டப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. கிருஷ்ணதேவராயர் அவர்கள் நயங்காரா என்று அழைக்கக்கூடிய நாயக்கர் முறையை அறிமுகம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாயக்கர் முறை என்பது குறிப்பிட்ட பகுதியை இராணுவ பணிகளுக்காக வேலை செய்யும் நபர்களால் பராமரிப்பது என்பது ஆகும். நெக்ஸ்ட், அச்சுத தேவராயர் என்பவர் ஆட்சி பொறுப்பு இவருக்கு பிறகு, அதாவது கிருஷ்ணதேவராயருடைய சகோதரர் அவருடைய இறப்பிற்கு பிறகு ஆட்சி செலுத்துகிறார். அச்சுத தேவராயருடைய ஆதரவாளராக செல்லப்பா என்பவர் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமராயர் என்பவர் கிருஷ்ணதேவராயன் மருமகன் என்று அறியப்படுகிறார். அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில வாரிசுரிமை போர் நடக்குது. அதில் ராமராயர் அதிகாரத்தை கைப்பற்றி மறைமுக ஆட்சியை செலுத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. தலைக்கோட்டை போர், ராட்சச தங்கடி போர் என்றும் கூட குறிப்பிடுவாங்க. தலைக்கோட்டை போர் 1565 ஜனவரி 23 நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதோடைய மற்றொரு பெயர் ராட்சச தங்கடி போர். ராட்சசி தங்கடி என்ற கிராமங்களில் நடைபெற்றதால் இதற்கு அந்த பேர். ராமராயர் எதிர் கூட்டுப்படைகள், ராமராயர் தான் மறைமுக ஆட்சி செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இவர் விஜயநகர் சைட்லேருந்து ஃபைட் பண்ணுறாரு. கூட்டுப்படைகள் பார்த்திங்கன்னா பீஜப்பூர், அகமது, கோல்கண்டா, பெரார், பீடார் போன்ற கூட்டுப்படைகள் அமைக்கப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் இது இந்த தலைக்கோட்டை போர் முடிகிறது. தலைக்கோட்டை போரில் விஜயநகர் பேரரசு தோல்வி அடைகிறது. அப்போதைய அரசராக இருந்த சதாசிவராயர் பெனுகொண்டா என்ற பகுதிக்கு தப்பி ஓடிவிட்டார். 1570 இந்த ராமராயரின் சகோதரரான திருமலை அரவீடு வம்சத்தை தோற்றுவித்தார்.
குறிப்பாக சதுரகிரி என்ற இடத்தில் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்திரமேரூர் போர் 1601 நடக்குது. இது ஒரு உள்நாட்டு போர் என்று அறியப்படுகிறது. காரணம் பெரும்பேடு எச்சம நாயக்கரும் வேலூர் நாயக்கருக்கும் இடையிலான இந்த போர் அறியப்படுகிறது. பெரும்பேடு எச்சம நாயருக்கு விவசாயிகள் ஆதரவு கொடுத்தாங்க. வேலூர் நாயக்கருக்கு தஞ்சை செஞ்சி மதுரை நாயக்கர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. இதில் இந்த போர் அதிகார போட்டிக்காக நடந்தது அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கடுத்து நிர்வாக முறைகளில் ராஜ்யத்துக்கு அடுத்தது மண்டலம், 6 மண்டலமாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சீமை அல்லது நாடு, அதுக்கப்புறம் ஸ்தலம், கிராமம் என்ற நிர்வாக முறைகளை இது கொண்டிருந்தது என்று பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயநகர பேரரசு என்பது பல்வேறு மண்டலங்களை கொண்டிருந்தது. ராஜ்யா, ஹொய்சலா, அரகா, பர்கூர், மங்களூர், முழுவாய் போன்றது இருந்துச்சு. இது 1400 வாக்கில் அப்படின்னு ஒரு டீட்டெயிலும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சந்திரகிரி, படைவீடு, வழுதாளம்பட்டு, திருச்சி, திருவாரூர் போன்ற பகுதிகளில் இந்த மண்டலங்கள் காணப்பட்டது என்று இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. விஜயநகர் பேரரசுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அலுவலர்களில் நாயக்கர்கள் மண்டலேஸ்வரா என்று அழைக்கப்பட்டார்கள். முதலமைச்சர்கள் மகா பிரதானி எனவும், தளபதிகள் தளவாய் எனவும், அரண்மனை பாதுகாவலர்கள் வாசல் என்றும், செயலாளர்கள் கணக்காளர்கள் ரயாசம் எனவும், தனி உதவியாளர்கள் அடைப்பம் எனவும், செயல் முகவரைகளை காரியகர்த்தா எனவும், கிராம தலைவர்களை கவுடா எனவும் அழைத்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாமே விஜயநகர ஆட்சி காலத்தில் இருந்த அலுவலர்களுடைய பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாயக்கர் முறை என்பது விஜயநகர ஆட்சியில் புகழ்பெற்றதாக இருந்தது. குறிப்பாக 13ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடம் பேசும் பகுதிகளில் இந்த நாயக்கர் முறை நடைமுறையில் இருந்தது. 1500 ஆண்டுகளில் நாயக்கர் முறை முறைப்படுத்தப்பட்டது. தமிழை பொறுத்த வரைக்கும் நாயக்க கட்டணம் என்று அழைக்கப்பட்டது. கன்னடத்தில் நாயக் தானம் எனவும், தெலுங்கில் நயன்காரமு என்றும் இது அழைக்கப்பட்டது என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு பயணி நூனிஸுடைய கூற்றுப்படி 200க்கும் மேற்பட்ட நாயக்கர்கள் குதிரைப்படை, காலாட்படை வீரர்களுடன் உருவாக்கப்பட்டிருந்தார்கள் இந்த விஜயநகர பேரரசில் என்ற தகவலை சொல்கிறார். இந்த முறையை உருவாக்கியவர் கிருஷ்ணதேவராயர் என்று நூனிஸோட கூற்றுகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் ராய வாசகமு என்ற புத்தகம் 9 நாள் ராம நவமி திருவிழா காலத்தில் வரி வசூல் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டது என்ற ஒரு நிகழ்வை பட்டியலிடுகிறது. இதனை அடுத்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ், குறிப்பாக யாதவர்கள் வனம், பில்லமர் வனம் சார்ந்த, இப்போ யாதவர் பெரும்பான்மையாக வனம் பகுதிகளில் கால்நடை மேய்த்தல் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பில்லமர் வனம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. ரெட்டி வேளாண்மை, பலிஜா வணிகம், செல்லப்பா பிராமணர், பேட்டை வணிக மையம் என்றும் அழைக்கப்பட்டது. அப்போ இவங்க காலகட்டத்தில் தான் இந்த பேட்டைங்கிற ஒரு பெயர் வருகிறது. அந்த பேட்டை என்பது வணிக மையம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக சமூக வாழ்க்கை. டோமிங்கோ பயஸ் கூற்றுப்படி விஜயநகர் ஆடம்பரமான ஒரு நகரங்களை கொண்டிருந்தது, அழகான வீடுகளை கொண்டிருந்தது. விஜயநகரில் பலதார மணமுறை காணப்பட்டது, தேவதாசி முறையும் வழக்கத்தில் இருந்தது என்று டோமிங்கோ பயஸ் சொல்கிறாரு. நிக்கோலோ டி கொண்டி விஜயநகரத்தில் அடிமை முறை இருந்தது, அது மட்டுமில்லாமல் ராமானுஜர் தலைமையில் ஸ்ரீ வைஷ்ணவ முறை பின்பற்றப்பட்டது என்ற இதையும் சொல்கிறாரு. நூனிஸோடைய கருத்தின்படி சதி முறை இருந்தது, குழந்தை திருமண முறை, வரதட்சணை முறை, பெண்களின் நிலை மேம்பட்டும் காணப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டு, பெண்கள் ஜோதிடர்களாகவும் கணக்காளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை நூனிஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருளாதார நிலை. பொருளாதார நிலையில் அடிப்படையில் பட்டை அல்லது கசப வர்க்கம் என்ற ஒரு வர்க்கம் இருந்துச்சு. விவசாயம் அல்லாத கைவினை தொழிலில் ஈடுபட்டவர்களை இவ்வாறு அழைத்தார்கள். ராயலசீமை என்று அழைக்கப்படக்கூடிய ஆந்திரா பகுதியில் வணிகத்திற்கு புகழ் பெற்றதாக இருந்தது என்பதும் பார்க்க முடிகிறது. நுனிஸோட கூற்றுப்படி விஜயநகர பேரரசின் கால்வாய் நீர்ப்பாசனம் என்பது புகழ் பெற்றிருந்தது என்று நூனிஸ் சொல்கிறாரு. கர்னூல் மற்றும் ஆனந்த்பூர் பகுதிகளில் வைர சுரங்கங்கள் காணப்பட்டது என்றும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இலக்கியம். இலக்கியம் அடிப்படையில் ஆந்திர போஜர், அபினவ போஜர் என்று கிருஷ்ணதேவராயர் அழைக்கப்பட்டார். ஆந்திர போஜர், அபினவ போஜர் என்று கிருஷ்ணதேவராயர் அழைக்கப்பட்டார். சயனா என்ற அறிஞரையும் ஆதரித்தார்
அதாவது சயனா என்ற அறிஞரை ஆதரித்தவர் இரண்டாம் ஹரிஹரர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ கர்நாடக வித்ய விலாசர் என்றும் இரண்டாம் ஹரிஹரர் வந்து அழைக்கப்படுகிறார் என்றும் ஒரு சில தகவல்கள் வந்து சொல்லப்படுகிறது. மாதவாச்சாரியார் என்ற அறிஞர் வந்து விஜயநகரத்தை சார்ந்தவர். கங்காதேவி மதுரா விஜயத்தை எழுதினாங்க. அண்ணா திருமலம்மா ஆகியவர்கள் பெண் கவிஞர்களாக புகழ்பெற்று விளங்கினார்கள். ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற கவிஞர்களும் சமஸ்கிருத கவிஞர்களும் இருந்திருக்கிறாங்க. ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா இவங்கெல்லாம் வந்து புகழ்பெற்ற கவிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயநகர் ஆட்சியில் இருந்த முக்கிய அறிஞர்களில் பார்த்தீங்கன்னா தண்டநாதர் எழுதிய புத்தகம் வந்து நானார்த்த ரத்தின மாலை என்று அழைக்கப்படுகிறது. இது சமண சமயத்தை விலகக்கூடியதாக இருந்தது. ராம பத்ராம்பாள் எழுதியது ரகுநாத ஆப்யோதயம் என்று அழைக்கப்படக்கூடியதும், திருமலாம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வரதாம்பிகை பரிணயம் என்ற புத்தகத்தையும், அல்லசானி பெத்தண்ணா மறுசரித்திரம் என்ற புத்தகத்தையும் எழுதினார். நந்தி திம்மண்ணா வந்து பாரிஜாதகமு காரணமு என்ற பாரிஜாத காரணமு என்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுகிறாங்க. துர்ஜதி வந்து காலத்தி மகாத்மியம் என்ற ஒரு புத்தகமும், தெனாலிராமன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாண்டுரங்க மகாத்மியம் என்ற புத்தகத்தையும் எழுதினார். பிங்காலி சூரன்னா பிரபாவதி பிரத்யும் அப்படிங்கிற புத்தகமும், மதகிரி மல்லர்னா வந்து ராஜசேகர சரித்திரமு என்ற புத்தகத்தையும், ஹயலராஜு பத்ரடு ராமயுத்தயாமு என்ற புத்தகத்தையும், ராமராஜ பூஷணா வசு சரித்திரம் போன்ற புத்தகங்களையும் வந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே முக்கிய அறிஞர்கள், அவங்க எழுதிய புத்தகங்கள் இருக்கும். அதை நீங்கள் செலக்டடாக படித்தா கூட போதுமானது. இது இல்லாமல் இதர அறிஞர்களாக திருமலைநாதர் சிதம்பர புராணம் சொக்கநாதர் உலாவை எழுதியிருக்கிறார். குறிப்பாக வந்து பரஞ்சோதி வந்து திருமலைநாதருடைய மகனாக இருந்திருக்கிறார். இவர் கிருஷ்ணதேவராயரால் ஆதரிக்கப்பட்டவர் என்றும் சொல்லப்படுகிறது. சேவிட்ச புதவா பகவத புராணத்தை தமிழ் எழுதினார். நச்சன சோமநாதா சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் அறிஞராக விளங்கினார். பில்லலமரி என்பவர் சாகுந்தலம் என்ற தெலுங்கு மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். பினவீரபத்திர கவி என்பவர் முதலாம் தேவராயரின் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். பீமகவி வந்து பசவ புராணம் என்பதின் கன்னட மொழிபெயர்ப்பை எழுதினார். குமார வால்மீகி கன்னட மொழிபெயர்ப்பான ராமாயணத்தை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசின் அடிப்படையான இலக்கிய பங்களிப்புகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஃபெர்கூசன் என்பவருடைய கூற்றுப்படி விட்டலசாமி கோவில் கட்டடைக்கல பாணி மிகுந்த பேரழகுடன் முன்னேறி இருந்தது என்று ஃபெர்கூசன் சொல்கிறார். விட்டலசாமி டெம்பிளுடைய கட்டமைப்பு வந்து புகழ்பெற்று காணப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விஜயநகர் காலத்தில் இருந்த கட்டிடக்கலையை எடுத்துட்டோமா, அதில் விருபாக்ஷர் கோவில் வந்து ஹொய்சலர்களால் கட்டப்பட்டிருந்தது. எனினும் கிருஷ்ணதேவராயால் புதுப்பிக்கப்பட்டது. நான் கிருஷ்ணதேவராயர் நடத்தும்போது இந்த விருபாக்ஷர் கோவிலை அவரே கட்டினாருங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதை திருத்திக்கலாம். ஸோ நான் தவறாக சொல்லியிருக்கேன். இந்த விருபாக்ஷர் கோவிலை கட்டியவர்கள் ஹொய்சலர்கள், அதை புதுப்பித்தவர் வந்து கிருஷ்ணதேவராயர். இது வந்து விஜயநகர கட்டிடக்கலை முறையை அறிமுகம் செய்தார் என்றும் கிருஷ்ணதேவராயர் அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிய மாடல் கட்டிடக்கலையை அறிமுகம் செய்கிறாரு. அது விஜயநகர பாணியினே அழைக்கப்படுது. ஹசரா ராமசாமி கோவிலில் ஹசரா என்றால் பாரசீக மொழிச்சொல். ஹசரா என்பதற்கு 1000 என்று பொருள். ராமாயணம் பகவதம் சார்ந்த சிற்பங்கள் வந்து இந்த கோவிலில் காணப்படுகிறது. லாங்கர்ஸ்ட் கூற்றுப்படி ஹசரா கோவில் இந்து கட்டிடக்கலையின் முழு நிறைவு பெற்ற எடுத்துக்காட்டு என்று சொல்லப்படுகிறது. விட்லசாமி கோவில் வந்து 12 அடி உயரம் 56 தூண்களோடு காணப்படுகிறது. இது இசை தூண்களை கொண்டிருக்கிறது. ஒற்றைக்கல் ரதமும் இதில் உள்ளது என்று பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் பெர்சி பிரவுன் கூற்று. இந்த பெர்சி பிரவுன் கூற்றில் விட்லசாமி கோவில் திராவிட கட்டடக்கலையின் அணிகலன் என்று அழைக்கப்படுகிறது. விட்லசாமி கோவில் திராவிட கட்டிடக்கலையின் அணிகலன் என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து ராயகோபுரம் காணப்படும் இடங்கள், குதிரை மண்டபம் காணப்படும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து விஜயநகரில் இருக்கக்கூடியதிலிருந்தே நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ராயகோபுரம் பார்த்திங்கன்னா காஞ்சி ஏகாம்பரநாதர், காளஹஸ்தி, திருவண்ணாமலை, சிதம்பரம் நடராஜருடைய வடக்கு கோபுரம், இங்கெல்லாம் ராயகோபுரங்களை இவங்க காலத்தில் அமைச்சாங்க. குதிரை மண்டபம் காணப்படும் இடங்களில் ஸ்ரீரங்கர், காஞ்சி வரதராயர், அதுக்கப்புறம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர், இங்கெல்லாம் குதிரை மண்டபங்கள், அஸ்வினி மண்டபம் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணதேவராயர் வந்து நாகலாபுரம் என்ற நகரை வந்து நிர்மாணித்தார் என்ற தகவல்களும் இருக்குது. ஒரு சில புத்தகத்தில்
அவருடைய மனைவி நாகலாதேவி நினைவாக உருவாக்குனார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில புத்தகங்கள் அவருடைய தாயார் நாகாம்பாள் நினைவாக உருவாக்குனார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓவியங்கள் அதிகம் காணப்படக்கூடியது வந்து வீரபத்திரர், லாபாக்ஷி கோவில்களில் காணப்படுகிறது என்றும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து தங்க நாணயம். இந்த தங்க நாணயம் என்பது ரொம்ப முக்கியமானது. இது வந்து விஜயநகர பேரரசின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. விஜயநகர பேரரசின் தங்க நாணயம் சமஸ்கிருதத்தில் வராகன் எனவும், தமிழில் பொன்னு எனவும், கன்னடத்தில் கொன்னு எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் காளை, யானை, கண்ட பெருண்டா ஆகிய பறவைகள், விலங்கினங்கள் காணப்படுகிறது. கண்ட பெருண்டா என்பது இரட்டை கழுகு. இந்த இரட்டை கழுகு யானையை தூக்கிச் செல்லும் வகையில் அந்த நாணயம் அமைந்திருந்தது என்பதும், அரசர்களின் பெயர்கள் வந்து நகரி கன்னட எழுத்து வடிவத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடவுள்களின் பெயர்களும் உருவப்படங்களும் இடம்பெற்றிருந்தது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் தங்க நாணயங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக வந்து நாயக்கர் முறை, அவங்களுடைய அலுவல் முறை, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் ராட்சசி தங்கடி போர் என்பது ரொம்ப முக்கியத்துவமானது. அதில் தான் வந்து இந்த விஜயநகர பேரரசு தனது ஒட்டுமொத்த ஆட்சியும் இழந்து அவங்க வந்து பின்னடைவை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பேசிக்ஸு. இதை வச்சுட்டு நம்ம 7th புக் 11th புக்கில் ஒரு லெசனை கேஷுவலாக ரீட் பண்ணால் போதுமானது. நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிடலாம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.